நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் திருநள்ளாறு திருத்தலம் குறித்து அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது. இங்கு வீற்றிருந்து அருள்பாலிக்கும் சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஈசனின் உடனுரை சக்தியாக அம்பிகை பிராணேஸ்வரி என்றும் போகமார்த்த பூன்முளையாள் என்றும் அழைக்கப்படுகிறாள். இவள் தெற்கு நோக்கிய வண்ணம் அருள்பாலிக்கிறாள். சக்தி பீடங்களில் ஒன்றான இது பிராணேஸ்வரி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் தர்பை புற்கள் அறந்து வளர்ந்திருந்த காரணத்தால் இப்பகுதி ஆரம்ப காலத்தில் தர்பாரண்யம் என்று வழங்கப்பட்டது. நீலோத்பலாம்பாள் உடனுரை நாகவிடங்க செண்பகத்தியாகர் எழுந்தருளி இருப்பதால் நாகவிடங்கபுரம் என்றும், நலமகராஜனை சனி பகவானின் பீடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தலம் என்பதால் இது நல்லாறு என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தின் மற்ற பெயர்கள் பிரம்மதேவர் வழிபட்டதால் ஆதிபுரி என்றும், நலன் வழிபட்டதால் நலேஸ்வரம் என்றும், விஷ்ணு வழிபட்டதால் விஷ்ணுபுரம் என்றும், இந்திரன் வழிபட்டதால் இந்திரபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தின் மூலவரான தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக தர்பைவனத்தில் தோன்றியவர். இவர் கிழக்கு நோக்கியவாறு காட்சி தருகிறார். தர்பாரண்யத்தில் தோன்றிய மூர்த்தி என்பதால் இவர் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மூலலிங்கம் தர்பைவனத்தில் தோன்றியதால் தர்பை தழும்புகளுடன் காட்சியளிக்கிறது. புராண காலத்தில் படைப்பு தொழிலால் செருக்கடைந்த பிரம்மதேவர் சிவபெருமானால் தண்டிக்கப்பட்டு சிருஷ்டி தொழிலை இழந்தார். எனவே சிவபெருமானை வேண்டி பூஜை செய்வதற்காக பிரம்மதேவர் வந்த இடமே தர்பாரண்யம் என்ற இந்த திருத்தலமாகும். தர்பைகளால் ஆன கூர்ச்சத்தில் சிவபெருமானை ஆவாகனம் செய்து பிரம்மதேவர் பூஜைகள் செய்தார். அந்த கூர்ச்சம் வைத்த இடத்தில் பிரம்மாவினுடைய பக்திக்கு இறங்கி சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாய் தோன்றினார். எனவே லிங்கம் தர்பை கொழுந்துகளை சேர்த்தது போல் உள்ளது. பின்னர் பிரம்மதேவர் லிங்கம் தோன்றிய இடத்தில் ஒரு ஆலயம் நிர்மாணித்தார். பிரம்மதேவரை தொடர்ந்து மகாவிஷ்ணுவும், இந்திரன், விராட மன்னன் போஜன், சிகண்டி, துரோணர், கௌதம மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, கலிங்க மன்னன், அஷ்டதிக் பாலகர்கள், நலன் உள்ளிட்ட பலரும் இத்தலத்தில் பூஜைகள் செய்து புண்ணிய பேறு பெற்றுள்ளனர். இவ்வரலாறுகள் எல்லாம் இக்கோவிலின் கூரையில் மிக அழகிய ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என பெருமை பெற்று விளங்கும் திருநள்ளாறு சப்தவிடங்க தலங்களுள் ஒன்றாகவும் திகழ்கிறது. திருநள்ளாறு திருத்தலம் சோழ மன்னர்களால் ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்டு பல்வேறு காலங்களில் பல்வேறு மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. அடிப்படையில் இது சிவத்தலமாக இருந்தாலும் சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாக பெரும் புகழ் பெற்றதால் சனீஸ்வரன் கோவில் என்று பெரும்பாலும் அழைக்கப்படுகிறது. நவகிரக தலங்களுள் சனி பகவானின் பரிகார தலமாக விளங்கும் சிறப்பினை கொண்டுள்ளது. தேவார மூவரான அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிறப்புக்குரிய தலம் இது. தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களுள் 52வது திருத்தலமாக இது திகழ்கிறது. கிழக்கு நோக்கிய இக்கோவிலின் பிரதான ராஜகோபுரம் 7 அடுக்குகளை கொண்டுள்ளது. இத்தல விநாயகர் சுவர்ண விநாயகர் என்னும் திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இக்கோவிலுக்கு திருப்பணி செய்து வந்த மன்னன் பொருளில்லாது தவித்த பொழுது விநாயக பெருமானை மன்னனுக்கு பொற்காசுகளை கொடுத்து திருப்பணியை முடிக்க செய்ததால் இத்தலத்து விநாயகருக்கு சுவர்ண விநாயகர் என்னும் பெயர் ஏற்பட்டுள்ளது. இத்தலத்து முருகனை அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடியுள்ளார். சப்தவிடங்க தலங்களுள் திருநள்ளாறும் ஒன்று. விடங்க என்றால் செதுக்கப்படாத மூர்த்தி என்று பொருள். தர்பாரண்யேஸ்வரருக்கு வலப்புறம் திருவோலக்க மண்டபம் ஆகியவற்றுடன் கூடிய தியாகராஜரின் சன்னதி அமைந்துள்ளது. இதனுள் தியாகராஜர் பெரிய வெள்ளி விதானத்தின் கீழ் வெள்ளி மஞ்சத்தில் உள்ள சிம்ஹாசனத்தில் எழுந்தருளியுள்ளார். அம்பாள் நீலோத்பலாம்பாள் என்று அழைக்கப்படுகிறாள். திரிபங்கியாக வலத்திருக்கரத்தில் நீலோத்பல மலரை ஏந்திய கோலத்தில் இவள் அருள்பாலிக்கிறாள். இந்த சன்னதியில் ஜாதி பச்சை கல்லால் ஆன அழகிய மரகத லிங்கம் அமைந்துள்ளது. இம்மரகத விடங்கருக்கு 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. தியாகராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தில் சிவபெருமான் ஆடும் நடனம் உன்மத்த நடனம் என்று அழைக்கப்படுகிறது. உன்மத்தம் என்பதற்கு பித்து பிடித்தவன் என்று பொருள். இவரின் நடனம் மேலும் கீழுமாக மாறி மாறி ஆடும் நடனமாகும். வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் பொழுது தியாகராஜ பெருமான் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் பொழுதும், தேருக்குள் எழுந்தருளும் பொழுதும், இடையனுக்கு காட்சி தரும் பொழுதும், யதாஸ்தானத்தை விட்டு எம்பெருமான் வரும் பொழுதும் இந்த திருநடனத்திலேயே எழுந்தருளுவார். வைகாசி மாதம் பூரட்டாதியில் கொடி ஏற்றப்பட்டு தொடர்ந்து வசந்த விழா, தேரோட்டம் ஆகியன நடைபெறுகின்றன. விழாவில் தியாகராஜர் பெரிய தேரிலும்
நீலோத்பல அம்பாள் சிறிய தேரிலும் கணேசர், முருகர், சண்டிகேசர் என்று பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாகும். இத்தல தியாகவிடங்க சன்னதிக்கு அருகில் பிற 6 விடங்க திருத்தல லிங்கங்களும் பலிபீடங்களும் அமைந்துள்ளன. சோமாஸ்கந்த மூர்த்தி வடிவத்தின் பிறப்பிடம் திருநள்ளாறாக கூறப்படுகிறது. தர்பாரண்யேஸ்வரரும் அம்பிகை பிராணேஸ்வரியும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்தை தருகின்றனர். மகாவிஷ்ணு இங்குள்ள இறைவனை சந்தான பிராப்திக்காக வழிபட்டார். திருமாலுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த வேளையில் அவர் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி மன்மதனை மகனாக பெற்றார். மகாவிஷ்ணு சிவபெருமானை தரிசனம் செய்யும் நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் முருகப்பெருமானுடன் இருந்தார். இந்த தரிசனத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு சுவாமி மற்றும் அம்பாள் இடையே முருகப்பெருமானை அமர்த்தி சோமாஸ்கந்த மூர்த்தி என்ற புதிய வடிவை உருவாக்கினார். இந்த வடிவத்தை தேவலோகத்திற்கு எடுத்து சென்று வழிபட்ட இந்திரன் ஜெயந்தன், ஜெயந்தி என்ற குழந்தைகளை பெற்றான். ஒரு சமயம் வாலாசுரன் என்பவன் தேவேந்திரனுடன் போருக்கு வந்த பொழுது முசுகுந்த சோழ மன்னன் உதவியுடன் அவனை வென்றான் இந்திரன். இதற்கு பரிசாக அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை பெற்று வந்தார் முசுகுந்தர். அதை திருவாரூரில் அவர் பிரதிஷ்டை செய்தார். மேலும் அதே போல 6 மூர்த்திகளை படைத்து அதில் ஒன்றை திருநள்ளாற்றில் வைத்தார். அதுவே தற்பொழுது தியாகவிடங்கர் என்று அழைக்கப்படுகிறது. தியாகவிடங்கரை வணங்கினால் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இங்கு ஸ்வர்ண கணபதி, நால்வர், வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான், ஆதிபுரீஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், ஆதிசேஷன், நாகலிங்கம், நாகர்கள், களி நீங்கிய நலன், கஜலட்சுமி, மகாவிஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர், ஜொரதேவர், 63 மற்றும் சப்தமாதர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. இங்கு 4 பைரவர்கள் அருள் புரிகின்றனர். 3 பைரவர்கள் ஒரே சன்னதியிலும், ஒரு பைரவர் சூரிய தேவருக்கு அருகிலும் காணப்படுகிறார். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் மற்றும் விநாயகர் சிலைகளையும் நாம் காணலாம். மூலவர் சன்னதிக்கு எதிரே உள்ள நந்தியும் பலிபீடமும் சுவாமிக்கு நேராக இல்லாமல் சற்று விலகி இருப்பதை காணலாம். இதற்கான காரணமாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. அதன்படி அக்காலத்தில் கோவிலின் நிர்வாகத்திற்காக அரசர்கள் பல பசுக்களை கோவில்களுக்கு தானமாக வழங்கி அவற்றை மேய்த்து வழிநடத்திட இடையர் குலத்தில் இருந்து ஒருவரை நியமனம் செய்தனர். அதன்படி இடையன் அரசரால் வழங்கப்பட்ட பசுக்களை மேய்த்து பாலில் ஒரு பங்கினை கோவிலுக்கு தர வேண்டும். இதன் மூலம் இடையனின் வாழ்வும் கோவில் நிர்வாகமும் சீராய் நடைபெறும். இத்தலத்திலும் இடையன் ஒருவன் அரசன் ஆணைப்படி இக்கோவிலுக்கு பால் அளந்து கொடுத்து வந்தான். ஆனால் கணக்கன் ஒருவன் அப்பாலை தன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு பொய்க்கணக்கு எழுதி இடையனையும் அச்சுறுத்தி வந்தான். கோவிலுக்கு பால் சென்று சேர்வதில்லை என்ற செய்தியறிந்த மன்னன் கடும் கோபம் கொண்டு இடையனை தண்டிக்க முற்பட்டான். அப்பொழுது இறைவன் சிவபெருமான் தனது பக்தனான இடையனை காக்கவும் கணக்கனை தண்டிக்கவும் எண்ணி தனது திரிசூலத்தை ஏவினார். அந்த சூலத்திற்கு வழிவிடவே இக்கோவிலின் பலிபீடம் மற்றும் நந்தி சற்று விலகியுள்ளது. சூலம் கணக்கன் தலையை கொய்தது. இடையனுக்கு இறைவன் காட்சி தந்து அருள் புரிந்தார் என தலபுராணம் கூறுகிறது. ஈசனின் அருளை பெற்ற இடையனுக்கு கிழக்கு கோபுரம் அருகில் சன்னதி உள்ளது. வைகாசி பிரம்மோற்சவத்தின் 18ஆம் நாள் இடையனுக்கு காட்சி கொடுத்த இந்த லீலை இன்றளவும் நடத்தப்படுகிறது. திருநள்ளாற்றை தீர்த்த ஸ்தலம் என்றாலும் மிகையாகாது. ஏனென்றால் கோவிலை சுற்றிலும் நலதீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம் போன்ற முக்கியமான தீர்த்தங்கள் உள்ளன. பிரம்மதேவர், சரஸ்வதி தேவி மற்றும் அவளது வாகனமாகிய அன்னப்பறவை ஆகிய மூவரும் இத்தலத்தில் தீர்த்தம் உண்டாக்கி நீராடி ஈசனை வழிபட்டு பேறு பெற்றனர். அந்த தீர்த்தங்கள் முறையே பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் மற்றும் அன்ன தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. நலன் நீராடிய திருக்குளம் நல தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. பிரம்ம தீர்த்தத்தில் மார்கழி மாதம் அதிகாலையில் நீராடி வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாபங்கள் யாவும் நீங்கும். சரஸ்வதி தீர்த்தம் என்னும் வாணி தீர்த்தத்தில் தொடர்ந்து 1 மண்டலம் நீராடி வழிபட்டால் கல்வி மற்றும் நற்குணம் கிட்டும். அன்ன தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் முதலான தோஷங்கள் விலகும். நல தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் சனி தோஷ நிவர்த்தி கிட்டும் என்று தலபுராணம் கூறுகிறது. இது தவிர கங்கா தீர்த்தம், அஷ்டதிக் பாலகர் தீர்த்தம் எனப்படும் 8 தீர்த்தங்கள் உள்ளன. முந்தைய காலங்களில் உலகத்திற்கு ஏதேனும் கேடு நேர இருக்குமேயானால் கங்கா தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் மற்றும் நல தீர்த்தங்களின் நீர் சிவப்பாக மாறிவிடுமாம். இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தகுந்த பரிகார பூஜைகள் செய்து மக்கள் தப்பித்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. திருநள்ளாறு சிவத்தலம் ஆயினும் இங்கிருக்கும் சனி பகவானின் சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றது. இத்தலத்தில் சனீஸ்வரன் இறைவன் சிவபெருமானை வணங்கி பேறு பெற்றார்.
கிழக்கு நோக்கிய சனீஸ்வரன் என்பதாலும் சிவனருள் பெற்றவர் என்பதாலும் இத்தல சனீஸ்வரன் பெரும் புகழ் பெற்று விளங்குகிறார். நலன் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழைந்ததுமே நலனை பிடித்திருந்த சனிதோஷம் முழுமையாக நீங்கிவிட்டது. ஆனாலும் நியாயத்திற்கு புறம்பாக செயல்பட்டதற்காக சிவபெருமானிடம் தண்டனை அடைய வேண்டி வருமோ என பயந்த சனீஸ்வரன் வாசல் படியோடு நின்று அவனை விட்டு விலகிவிட்டதாக சொல்லுவர். இதனால் இறைவன் சிவபெருமான் சனீஸ்வரனின் செய்கையை பாராட்டி தன் கோவில் முகப்பிலேயே வைத்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் அம்பாள் சன்னதிக்கு அருகே கட்டை கோபுரத்தின் வெளிப்புற சுவற்றின் மாடத்தில் சனி பகவானின் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. சனி பகவான் இங்கு தனிச்சிறப்புடன் அபயஹஸ்த தோரணையில் 2 கரங்களுடன் காணப்படுகிறார். மற்ற கோவில்களில் சனீஸ்வரனுக்கு 4 கரங்கள் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சனி பெயர்ச்சி மற்றும் முக்கிய விசேஷ காலங்களில் இங்கு சனீஸ்வரன் தங்க கவசம் அணிந்து தங்க காக வாகனத்தில் எழுந்தருளுவது அற்புத தரிசனமாக இருக்கும். நவகிரகங்களுக்குள் சனியை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி. ஆயுதங்கள் இல்லாமல் தனியாக அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் சனீஸ்வரனுக்கு இங்கு 5 கால பூஜைகள் நடைபெறுகிறது. நலத்தீர்த்தத்தில் நீராடி தீபமேற்றி கருங்குவளை மலர் சாத்தி இங்குள்ள சனீஸ்வரரை வழிபட 7 சனி உள்ளிட்ட தீராத எந்த துயரும் தீரும் என்பது ஆன்றோர் வாக்கு மட்டுமல்ல, வரலாறும் கூட. அப்படி ஒரு வரலாறு தான் நலசரிதம். நலசரிதம் படித்தவர்கள் சனி தொல்லை நீங்க பெறுவர், வாழ்வில் தன்னம்பிக்கை பெறுவர். மகாபாரத காலத்திற்கு முற்பட்ட நலதமயந்தியின் விரிவான வரலாற்றை மற்றொரு பதிவில் காணலாம். தற்பொழுது நலசரிதத்தை சுருக்கமாக அறிந்து கொண்டு திருநள்ளாறு சனி பகவான் குறித்த மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம். வியாச மகரிஷி இயற்றிய மகாபாரதத்தின் வன பருவத்தில் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் வனத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிரகஸ்தவ முனிவர் பாண்டவர்களுக்கு நலபுராணம் என்னும் நலதமயந்தியின் சரித்திரத்தை சொல்லி இருக்கிறார். இதிலிருந்து மகாபாரத காலத்திற்கு முந்தையது நலதமயந்தி சரித்திரம் என்பது புலனாகிறது. நிடத நாட்டை வீரசேனன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தார். அவருடைய மகன் நலன். நலமகாராஜன் ஒரு நாள் தன் அரண்மனை நந்தவனத்தில் அழகிய சில அன்னப்பறவைகளை காண்கிறார். அன்னப்பறவைகளின் அழகை கண்டு வியந்து போன அவர் அவற்றில் ஒன்றை பிடிக்கிறார். அன்னம் தன்னை விட்டு விடுமாறு நலமகாராஜரிடம் கெஞ்சுகிறது. அன்னத்தை கண்டு பரிதாபம் அடைந்த நலமகாராஜன் அதை விடுவிக்கிறார். செய்நன்றி மறவாத அன்னம் அவளுக்கு நன்மையளிக்க வேண்டி தமயந்தி என்னும் இளவரசியின் அழகை குறித்து விவரிக்கிறது. அரசே, உன் அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்புடையவள் விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வரும் பீமசேனனின் மகள் தமயந்திதான். அவள் அழகும் பொலிவும் 4 வகை குணங்களும் ஒருங்கே கொண்டவள். உனக்காக அவளிடம் தூது சென்று வருகிறேன் என்றது. நலனும் அதற்கு சம்மதிக்க அன்னம் பறந்து சென்று விதர்ப்ப தேசத்தை அடைகிறது. அங்கு தமயந்தியை தனிமையில் சந்தித்து நலமகாராஜனுடைய அழகை குறித்தும் பெருமைகளை குறித்தும் அன்னம் வர்ணிக்கிறது. நிடத தேசத்தில் நலன் என்ற மன்னர் இருக்கிறார். அவர் அஸ்வினி குமாரர்களுக்கு நிகரான அழகினை கொண்டவர். மனிதர்களில் அவருக்கு நிகரான அழகினை கொண்டவர் ஒருவரும் இல்லை. சத்தியம் தவறாத அவர் அழகில் மன்மதன். நீ அவருக்கு மனைவியானால் உன் பிறவியும் அழகும் பயன்பெறும் என பலவாறாக வர்ணிக்கிறது. நலமகாராஜனை பற்றி அன்னம் கூறுவதை கேட்டு தமயந்தியும் நலன் மீது மையல் கொண்டாள். இப்படியாக நலமகாராஜனும் தமயந்தியும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டனர். இந்நிலையில் தமயந்திக்கு சுயம்பர ஏற்பாடு செய்யப்பட்டது. சுயம்பரத்திற்கு நலன் உட்பட மண்ணுலக மன்னர்களும் விண்ணுலக தேவர்களும் ஒருங்கே வந்தனர். நலன் மீது தமயந்தி கொண்ட காதலை ஏற்கனவே அறிந்திருந்த தேவர்கள் அவளது கண்களுக்கு நலனாகவே காட்சி தந்தனர். தன் முன்பாக இத்தனை நலன்கள் இருப்பதை கண்டு தமயந்தி திகைத்து போனாள். இவர்களில் உண்மையான நலமகாராஜனை எப்படி கண்டறிவது என்று அம்பிகையை தியானித்தாள். தேவர்களின் கண்கள் இமைக்காது, அவர்கள் சூடும் மாலை வாடாது என்பதை தமயந்தி அறிந்து கொண்டாள். பின்னர் உண்மையான நலமகாராஜனை கண்டறிந்து அவருக்கே மணமாலை சூட்டினாள். அவர்களின் இனிமையான இல்லற வாழ்விற்கு சான்றாக 2 குழந்தைகள் பிறந்தனர். இதற்கிடையில் நலமகாராஜன் மீது கோபமும் பொறாமையும் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் சென்று நலமகாராஜனை துன்புறுத்த வற்புறுத்தினார்கள். ஒரு முறை கோவிலுக்கு சென்ற நலமகாராஜன் தனது கால்களை சரியாக கழுவி கொள்ளாமல் சென்றார். இந்த தவறை பயன்படுத்தி சனீஸ்வரன் நலனை 7.5 ஆண்டுகள் பிடித்தார்.
இதனால் தமயந்தியின் சொல் பேச்சையும் மீறி நலமகாராஜன் புஷ்கரனோடு சூதாடி தனது நாட்டை இழந்து கானகத்திற்கு சென்றார். தனது பிள்ளைகள் வனத்தில் தம்மோடு கல்லிலும் முள்ளிலும் கஷ்டப்படாதிருக்க அவர்களை தனது தந்தையிடம் அனுப்பி வைத்தாள் தமயந்தி. நலமகாராஜன் தமயந்தியை பலமுறை கெஞ்சி கேட்டும் அவள் அவளது தந்தையிடம் செல்ல மறுக்கிறாள். வேறு வழியின்றி மனைவியோடு காட்டிற்கு சென்றார் நலமகாராஜன். நலனும் தமயந்தியும் கானகத்தில் யாத்திரையை தொடர்கின்றனர். உணவும் ஓய்வும் கிடைக்காமல் பல நாட்கள் தவிக்கின்றனர். தன்னை நம்பி வந்த தமயந்தி உணவின்றி துன்பப்படுவதை எண்ணி நலமகாராஜன் செய்வதறியாது பரிதவித்தார். ஒரு நாள் சில பறவைகள் தம் அருகே அமர்ந்திருப்பதையும் அவற்றின் சிறகுகள் பொன் போல மிளிர்வதையும் நலமகாராஜன் கண்டார். இவற்றின் சிறகுகளை விற்றால் பணம் பெறலாம் என எண்ணினார் நலமகாராஜன். எனவே அவற்றை பிடிக்க தன் இடையில் உடுத்தி இருந்த ஒற்றை ஆடையையும் வீச அப்பறவைகளோ ஆடையோடு பறந்து போகின்றன. வேறு வழி இல்லாமல் தமயந்தியின் ஆடையின் ஒரு பகுதியை நலமகாராஜன் உடுத்திக் கொள்கிறார். பசியாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்ட இருவரும் ஒரு பாழடைந்த சத்திரத்தை அடைந்தனர். அங்கு சோர்வுற்றிருந்த தமயந்தி ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள். துக்கம், சோகம் முதலியவற்றால் உறக்கமின்றி தவித்த நலமகாராஜன் விழித்தெழுந்தார். தமயந்தியுடன் தான் உடனிருக்கும் வரை அவள் தன்னை நீங்கி செல்ல மாட்டாள் என எண்ணுகிறார். பின்னர் தமயந்தி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது பரமேஸ்வரன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நள்ளிரவில் நடுக்காட்டிலேயே தமயந்தியை தனிமையில் விட்டுவிட்டு செல்கிறார். அடுத்த நாள் விழித்தெழும் தமயந்தி நலமகாராஜனை காணாமல் பரிதவிக்கிறாள். பித்து பிடித்தவள் போல கானகத்தில் தனது கணவனை தேடி அலைந்து கொண்டிருந்தவள் அருகில் இருந்த கொடிய மலைப்பாம்பையும் கவனிக்காமல் அதன் அருகே சென்றாள். துயரத்தில் மூழ்கியிருந்த தமயந்திக்கு பாம்பு அருகில் இருந்தது கூட தெரியவில்லை. பசியோடு இருந்த மலைப்பாம்பு அவளை விழுங்க ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் கூட தன்னை பற்றி கவலை ஏதுமின்றி தன்னுடைய பதியான நலமகாராஜன் தனிமையில் எப்படி வசிப்பார் என கவலை கொண்டாள். வேதனையோடு கூக்குரலிட்டாள் தமயந்தி. தமயந்தியின் அலறல் சத்தத்தை கேட்ட வேடுவன் ஒருவன் ஓடி வந்து அம்பெய்தி பாம்பை கொன்று தமயந்தியை காப்பாற்றுகிறான். ஆனால் அவ்வேடுவனே அவளை தனது இச்சைக்கு இரையாக்க நினைத்தான். தமயந்தி எவ்வளவு எடுத்து கூறியும் அவள் வார்த்தைகளை அவன் செவிகள் செவிமடுக்கவில்லை. வேறு வழியின்றி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேடுவனை சபிக்கிறாள் தமயந்தி. தமயந்தியின் சாபம் வேடுவனை பஸ்பமாக்குகிறது. பிறகு கானகத்தில் சென்று கொண்டிருந்த வணிகர் குழு காட்டில் சுற்றி கொண்டிருந்த தமயந்தியை சேதி நாட்டிற்கு அழைத்து செல்கிறது. சேதி நாட்டின் ராஜமாதாவிடம் அடைக்கலம் பெற்ற தமயந்தி பணிப்பெண்ணாக பணியில் சேர்ந்தாள். நலமகாராஜனோ தனது அன்பிற்குரிய குழந்தைகளையும் மனைவியையும் பிரிந்து சொல்லன்னா துயருக்கு உள்ளாகியிருந்தார். மனதை ஒருவாறாக தேற்றிக்கொண்டு கானகத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது காட்டுத்தீயில் சிக்கியிருந்த கார்கோடகன் என்ற நாகம் தன்னை காப்பாற்றுமாறு நலமகாராஜனிடம் கெஞ்சியது. கார்கோடகனை நலமகாராஜன் தீயிலிருந்து காப்பாற்றி உதவி செய்தார். ஆனால் கார்கோடகனோ நலமகாராஜனை தீண்ட அவரது உடல் கருப்பாகி குள்ள உருவம் பெற்று அழகையும் இழந்தார். இதனால் வருத்தமுற்ற நலமகாராஜனிடம் கார்கோடகன் உனக்கு உதவி செய்யவே உன்னை தீண்டினேன் என கூறி ரிதுபர்ண மகாராஜாவிடம் செல்ல வலியுறுத்தியது. மேலும் ரிதுபர்ண மகாராஜாவிடம் உன்னுடைய சமையல் கலை மற்றும் அஸ்வசாஸ்திர வித்தையை குறித்து விளக்கி பணியில் சேர்ந்து கொள். அவரிடம் இருந்து தகுந்த நேரம் வரும் பொழுது சூதாட்ட கலையின் நுட்பங்களை அறிந்து கொள் என்றது கார்கோடகன். நலமகாராஜன் மீண்டும் சுய உருவை பெறுவதற்காக ஒரு திவ்ய வஸ்திரத்தை வழங்கி இதை இப்பொழுது பயன்படுத்த வேண்டாம் என கூறி மறைந்தது. இதையடுத்து கார்கோடகனின் வழிகாட்டுதலின்படி பாகுகன் என்ற பெயரோடு நலமகாராஜன் அயோத்தி சென்றார். பின்னர் அயோத்தி அரசர் ரிதுபர்ண மகாராஜாவிடம் தேரோட்டியாக பணியில் சேர்ந்தார். இதற்கிடையில் தனது அன்பிற்குரிய மகளையும் மாப்பிள்ளையையும் கண்டுபிடித்து அழைத்து வருவதற்காக பிரயாணம் செய்வதில் வல்லவர்களான அந்தணர்களின் உதவியை நாடுகிறார் பீமராஜா. சுதேவன் என்கிற அந்தனர் நலதமயந்தியை தேடி சேதி நாட்டிற்கு சென்றார். அங்கு அரண்மனையில் தமயந்தியை கண்டார். தமயந்தியை அடையாளம் கண்டு கொண்ட அவர் தமயந்தியிடம் சென்று உனது குழந்தைகள் தாயையும் தந்தையையும் பிரிந்து ஏக்கமுற்றிருக்கின்றனர். நீ மீண்டும் அவர்களுக்காக அரண்மனைக்கு வர வேண்டும் என வேண்ட தமயந்தி கண்ணீர் வடிக்கிறாள். பிறகு நடப்பனவற்றை கண்ட ராஜமாதா தமயந்தி தனது சொந்த சகோதரியின் மகள் என்பதை அறிந்து கொண்டு அவளை கட்டி அணைத்து மகிழ்கிறாள். பிறகு தமயந்தியை அவளது சொந்த ராஜ்யத்திற்கு சகல மரியாதைகளோடு அனுப்பி வைக்கிறாள். நலமகாராஜனை பற்றி தகவல் அறியாமல் தவித்துக் கொண்டிருந்த தமயந்தி அந்தணர்களை அழைத்து நலமகாராஜனை கண்டறிய உபாயம் ஒன்றை கூறினாள்.
நள்ளிரவில் கானகத்தின் நடுவே மனைவியை தனிமையில் விட்டு செல்வது முறையா என கேள்வி எழுப்ப கூறி இதற்கான விடையை கண்டறிந்து வரும்படி அந்தணர்களை வழி அனுப்பி வைத்தாள் தமயந்தி. வெகு காலம் நலமகாராஜனை தேடி அலைந்த பின் பர்ணாதன் என்ற அந்தணர் அரண்மனைக்கு வந்து தமயந்தியிடம் கூறலானார். தேவி, உங்களது கட்டளைப்படி நலமகாராஜனை தேடிக்கொண்டு அயோத்தி சென்றேன். அங்கு ரிதுபர்ண மகாராஜாவின் நிறைந்த சபையில் உங்களது வார்த்தைகளை நீங்கள் கூறிய விதமே கூறினேன். ஒருவரும் பதிலுரைக்கவில்லை. ஆனால் நான் புறப்படும் சமயத்தில் ரிதுபர்ணனுடைய தேரோட்டியான பாகுகன் என்பவன் என்னை தனிமையில் அழைத்து சென்று பதில் கூறலானான். பதிவிரதைகளை தர்மம் காப்பாற்றும். அத்தகைய பெண்கள் எத்தகைய துன்பமான சூழலிலும் தங்களது கற்பு நெறியை காத்துக் கொள்வர். கற்பு நெறியால் சொர்க்கத்தையும் வெற்றி காண்பர். தங்களது கணவனால் கைவிடப்பட்ட போதிலும் அவர்கள் ஒருபொழுதும் கோபம் கொள்வதில்லை. கணவன் செயலில் அவர்கள் குற்றம் காண்பதும் இல்லை என உங்களுடைய கேள்விக்கான விடையை அவன் கூறினான். ஆனால் பதில் உரைத்தவர் கரிய உருவமும் கூனுடலும் கொண்டிருக்கிறார் என்றார். நலமகாராஜன் அயோத்தியில் பாகுகன் வடிவில் இருப்பதை தமயந்தி அறிந்து கொண்டாள். நலமகாராஜனை மீண்டும் தன்னிடத்தில் வரவழைப்பதற்காக தனக்கு மறு சுயம்பரம் நடக்கவிருப்பதாக போலியாக அறிவிப்பு செய்தியை ரிதுபர்ண மகாராஜாவிற்கு அனுப்பி வைத்தாள் தமயந்தி. ஏனெனில் சுயம்பரத்திற்கான சுப முகூர்த்தம் மிக குறைந்த அவகாசத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நிர்ணயிக்கப்பட்ட மிக குறைந்த அவகாசத்தில் ரதத்தை செலுத்தி பல யோஜனை தூரத்தை கடப்பது நலமகாராஜன் ஒருவனால் மட்டுமே சாத்தியப்படும் என்பதை தமயந்தி அறிந்திருந்தாள். தமயந்தியின் மறுசுயம்பர ஓலை ரிதுபர்ண மகாராஜாவிற்கு அனுப்பப்பட்டது. இதை அறிந்த நலமகாராஜா தன்னுடைய இதயமே பிளந்தார் போல வேதனை மேலிட துக்கத்தால் துவண்டு போனார். ரிதுபர்ணர் பாகுகனிடம் அஸ்வசாஸ்திரம் தெரிந்த உன்னால் மட்டுமே என்னை குறித்த நேரத்திற்குள் சுயம்பர மண்டபத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும் என கூறி நீதான் ரதத்தை செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். தன் மனைவியின் திருமணத்திற்கு வேறொருவரை அழைத்து செல்லும் துர்பாக்கிய நிலைக்கு நலமகாராஜன் தள்ளப்பட்டார். இருப்பினும் தமயந்தி தன்னை வரவழைக்கவே இவ்விதம் முடிவெடுத்திருக்க கூடும். என்ன நடக்கிறது என்பதை விதர்ப்பதேசம் சென்றால் தெரிந்து கொள்ளலாம் என மனதில் எண்ணியவாறு பாகுகனும் சம்மதம் தெரிவித்தார். சுயம்பரத்திற்கு ரிதுபர்ணர் சென்றார். அவருக்கு தேரோட்டியாக பாகுகனும் உடன் சென்றார். பாகுகன் வடிவில் இருந்த நலனுக்கு அஸ்வசாஸ்திரம் தெரிந்தபடியால் தேர் வாயு வேகத்தில் பறக்கிறது. ரிதுபர்ணர் இதுவரை காணாத வேகத்தை காண்கிறார். பாகுகனின் திறமையை கண்ட ரிதுபர்ணர் தனக்கு தெரிந்த விருட்சசாஸ்திரம் மற்றும் சூதாட்ட கலையின் நுணுக்கங்களை பாகுகனுக்கு கற்றுக் கொடுத்து அவனிடமிருந்து அஸ்வசாஸ்திர வித்தையை கற்றுக்கொள்கிறார். விருட்சசாஸ்திரம் என்பது ஒரு மரத்தை பார்த்த உடனேயே அதில் எத்தனை இலைகள், கிளைகள், காய்கள், கனிகள், பூக்கள் இருக்கின்றன என்பதை உடனடியாக அறியும் ஒரு அற்புத கணித கலையாகும். நலமகாராஜன் கணித கலையை கற்றுக்கொண்ட அதே நேரம் கார்கோடகனின் கடுமையான விஷத்தை கக்கிக் கொண்டே கலிபுருஷன் நலனுடைய உடலில் இருந்து வெளியேறினான். பாகுகன் குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே தன்னுடைய அஸ்வசாஸ்திர வித்தையை பயன்படுத்தி விதர்ப்ப தேசம் வந்து சேர்ந்தார். ஆனால் அங்கோ திருமணத்திற்கான எந்த அலங்காரமும் செய்யப்படவில்லை. இதை கண்ட ரிதுபர்ண மகாராஜா தனக்கு தவறான செய்தி வந்திருக்க கூடும் என எண்ணினார். இருப்பினும் விருந்தாளியாக அரண்மனையில் தங்கினார். பாகுகனை உண்மையான நலமகாராஜன் என்பதை தமயந்தி அடுத்தடுத்த சில சோதனைகள் மூலம் அறிந்து கொண்டாள். தனது பணிப்பெண்ணான கேசினி மூலம் தனது குழந்தைகளை பாகுகனிடம் அனுப்பி அவனது செய்கையை கவனிக்கிறாள் தமயந்தி. தனது பிள்ளைகளை கண்ட நலன் அவர்களை கட்டி அணைத்து கண்ணீர் வடிக்கிறார். அதன் பிறகு பாகுகனின் செய்கைகளை தமயந்தி தொடர்ந்து கண்காணிக்க நெருப்பும் நீரும் இன்றி பாகுகன் சமையல் செய்வதை அறிந்து கொண்டாள். பிறகு தமயந்தியை நேரில் செல்கிறாள். தமயந்தியின் கிழிந்த சேலையையும் வாடிய முகத்தையும் அழுக்கடைந்த மேனியையும் கண்ட மாத்திரம் பாகுகன் துக்கத்தாலும் சோகத்தாலும் கண்ணீர் மழையில் நனைந்தான். தமயந்தி கூறலானாள், பாகுகனே, முன்பொரு சமயம் தர்மம் அறிந்த ஓர் ஆடவன் அவரது மனைவியை உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் தன்னந்தனியே நள்ளிரவில் நடுக்காட்டிலேயே விட்டுவிட்டு சென்றார். அவரை நீ எங்காயினும் கண்டிருக்கிறாயா என்று தழுதழுத்த குரலில் அழுதவாறே கூறினாள். களங்கமற்ற தமயந்தியின் கண்ணீர் துளிகள் நலனது உள்ளத்தை உருகச் செய்து துக்கத்தால் நிறைத்தது. நலமகாராஜன் தன்னுடைய வேதனையை அதற்கு மேலும் அடக்க முடியாமல் அழுதவாறே கூறலானார். வேண்டுமென்று அறிந்தே நான் அரசு இழக்கவில்லை, உன்னை பிரியவும் இல்லை. என்னை பிரிந்த கணம் முதல் நீ என் நினைவாய் இருப்பாய் என்பதை நான் அறிவேன். பதிவிரதைகளுக்கு எவராலும் தீங்கிழைக்க முடியாது என்பதை நான் அறிவேன். என் பொருட்டு நீ துன்புறுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை.
அதன் காரணமாகவே உன்னை நீங்கி சென்றேனே ஒழிய உனக்கு துன்பம் விளைவிக்க நான் மனதளவிலும் கூட நினைத்ததில்லை. ஆனால் நீயோ என்னை துறந்து வேறொரு ஆடவனை மணாளனாக்கி கொள்ள எவ்விதம் துணிந்தாய் என நலமகாராஜன் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். அதற்கு தமயந்தி, உங்களை வரவழைக்க நான் செய்த நாடகமே இவை அனைத்தும் என நலமகாராஜனுக்கு புரிய வைக்கிறாள். அதற்கு மேலும் தாமதம் செய்யாமல் கார்கோடகன் அளித்த திவ்ய வஸ்திரத்தை நலமகாராஜன் அணிந்து கொண்டு தன்னுடைய பழைய சுய உருவை மீண்டும் பெற்றார். பின்னர் நலனும் தமயந்தியும் மீண்டும் ஒன்றிணைந்தனர். பின்னர் பரத்வாஜ முனிவரின் வழிகாட்டுதலின்படி தர்பை புற்கள் நிறைந்த வனத்திற்கு வந்தார் நலமகாராஜன். அங்கு தீர்த்தம் உண்டாக்கி நீராடி சுயம்புவாக தோன்றிய லிங்கத்திற்கு பால், தயிர், பழரசம், சந்தன குழம்பு, பன்னீர், இளநீர், நல்லெண்ணெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வித்து குங்கிலிய தூபம் காட்டி வழிபட்டார். சாதத்தில் நல்லெண்ணெயும் எள் பொடியும் கலந்து நிவேதனம் செய்வித்தார். இவற்றையெல்லாம் சனி பகவான் ஒரு தூணில் மறைந்து நின்று கண்டு ரசிக்க சிவபெருமான் பிரசன்னமாகி நலமகாராஜனுக்கு அருள் செய்தார். சிவபெருமானின் அருளால் சனீஸ்வரன் நலனை தனது துன்பப் பிடியிலிருந்து விடுவித்தார். பின்னர் இறைவனின் கருணையினால் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றார் நலமகாராஜன். சிவபெருமானிடம் நலமகாராஜன், என்னை போல் சனியின் தொல்லையினால் பாதிக்கப்பட்டு இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சனி பகவான் அருள் செய்து துன்பம் நீக்கி நலன் செய்திட வேண்டும் என வரம் வேண்டினார். இறைவனும் அவ்வாறே அருளினார். சிவபெருமானின் தண்டனைக்கு பயந்து வாசலிலேயே நின்று கொண்டிருந்த சனி பகவானை நோக்கி சிவபெருமான் இங்கேயே நில் என்றார். எனவே சிவபெருமானின் ஆணைப்படி இதே தளத்தில் சனி பகவான் கோபுரத்தின் இடப்புறம் கிழக்கு நோக்கியவாறு நின்று அருள்பாலிக்க துவங்கினார். தன்னால் மிகவும் துன்பப்பட்ட நலனிடம் சனி பகவான் சோதனை காலத்திலும் மிளிர்ந்த நலவேந்தே, வேண்டிய வரம் கேள் என்றார். உடனே நலமகாராஜன் தனக்காக எதையும் கேட்காமல் உலக மக்களின் நன்மைக்காக வரத்தை வேண்டினார். சனி பகவானே, நான் பட்ட துன்பம் யாருக்கும் ஏற்படக்கூடாது. என் மனைவி பட்ட துன்பமும் எந்த ஒரு பெண்ணிற்கும் ஏற்படக்கூடாது. வருங்காலத்தில் எனது சரிதத்தை படிப்பவர்களுக்கு உங்களால் எவ்விதமான துன்பமும் வரக்கூடாது என்ற வரத்தை கேட்டார். அதற்கு சனி பகவானும், நலமகாராஜனே, உன்னுடைய கதையை கேட்போரையும் படிப்போரையும் நான் துன்புறுத்த மாட்டேன் என்ற வரத்தை அளித்ததாக கூறப்படுகிறது. எனவே சனி பாதிப்பு உள்ளவர்கள் நலபுராணம் பாராயணம் செய்து திருநள்ளாறு திருத்தலத்தில் வழிபடுவதன் மூலம் சனியால் உண்டாகும் அனைத்து விதமான தோஷங்களின் தாக்கங்களில் இருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். சனியின் பிடியிலிருந்து விடுபட்ட நலமகாராஜன் திருக்கோவில் நிர்மாணித்து தன் பெயரில் தீர்த்தம் அமைத்து மகுடாகமத்தில் உள்ளபடி பூசை, திருவிழா முதலியவற்றை நடத்தினார். வைகாசி மாத புனர்பூச நாளில் கொடியேற்றி தேர் திருவிழா நடத்தி வைகாசி விசாக நாளில் தீர்த்தவாரியுடன் சிறப்பாக திருவிழா கொண்டாடி மகிழ்ந்தார். நலமகாராஜன் நீராடிய திருக்குளம் இன்றளவும் நல தீர்த்தம் என்றே வழங்கப்படுகிறது. நலமகாராஜன் இங்கு வழிபாடு செய்ததை சம்பந்தர் தனது தேவார பதிகத்தில் வளங்கெழுவு தீபமொடு தூப மலர் தூவி நலன் கெழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே என்று பாடியுள்ளார். சனிதோஷ பாதிப்பில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள விரும்புபவர்கள் நலசரிதம், கோளறு பதிகம் அல்லது திருஞான சம்பந்தர் திருநள்ளாறு மீது பாடிய போகமார்த்த பூன்முலையால் என துவங்கும் பதிகம் பாடுவது நன்மை பயக்கும். மதுரையில் ஒரு சமயம் சமணர்களுடன் திருஞான சம்பந்தர் அனல்வாதம் செய்தார். அப்பொழுது தாம் அருளி செய்த பதிகங்கள் அடங்கிய ஓலை சுவடிகளில் ஈசனை வேண்டி சம்பந்தர் திருநள்ளாற்றின் பதிகமான போகமார்த்த பூன்முலையால் எனும் பதிகத்தை தேர்வு செய்தார். பின்னர் சம்பந்தர் தளிர் இளவலர் ஒளி தனதெழில் என துவங்கும் திருப்பதிகம் பாடி திருநள்ளாறு பதிக சுவடியை நெருப்பில் இட்டார். அந்த ஓலை சுவடி எரிந்து போகாமல் அப்படியே பச்சையாக இருந்தது. சமணர்களின் பாடல்கள் அடங்கிய ஓலை சுவடி எரிந்து சாம்பலானது. ஆகவேதான் திருநள்ளாற்று பதிகத்தை பச்சை பதிகம் என்று போற்றுகிறார்கள். நலமகாராஜனின் வரலாறும் திருஞான சம்பந்தரின் பச்சை பதிகத்தின் வரலாறும் திருநள்ளாறு ஆலயத்தின் வெளிப்பிரகார சுவற்றில் வண்ண ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றன. இங்கு வருகை புரியக்கூடிய பக்தர்களில் சிலர் முதலிலேயே சனீஸ்வரனை தரிசிக்க சென்று விடுகிறார்கள். இது சரியான வழிபாட்டு முறையல்ல. இங்குள்ள மூலவரான தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்த பிறகு சனீஸ்வரனை கண்டால்தான் சனிதோஷ விமோச்சனம் கிடைக்கும். சனி பகவானை முறைப்படி வணங்குவதற்கு சில நியமங்கள் உள்ளன.
அதன்படி முதலில் நலன் நீராடிய திருக்குளமான நலத்தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். இது திருநள்ளாறு ஆலயத்தின் வடமேற்கில் அமைந்துள்ளது. சனிதோஷத்திற்கு பரிகாரம் செய்பவர்கள் நலத்தீர்த்தம் சென்று அத்தீர்த்த குளத்தை வலம் வந்து குளத்தின் நடுவில் இருக்கும் நலச்சக்கரவர்த்தியின் உருவ சிலையை வணங்கி வழிபடுதல் வேண்டும். பின்னர் நல்லெண்ணெயை தலைக்கு தேய்த்து கொண்டு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ 9 முறை தலை முழுக்காட வேண்டும். நீராடிய பொழுது உடுத்தி குளித்த ஆடையை அதற்கென குளக்கரையில் வைக்கப்பட்டுள்ள தொட்டியில் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அங்குள்ள நலனின் கலித்தீர்த்த விநாயகர் பைரவர் சன்னதியில் வழிபட வேண்டும். பின்னர் பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் ஆகிய திருக்குளங்களின் தண்ணீரையும் தலையில் தெளித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் ஆலய ராஜகோபுர தரிசனத்தை முடித்த பிறகு உள்ளே நுழையும் பொழுது முதல் படிக்கட்டை வணங்கி முதல் பிரகாரத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த சுவரில் வரையப்பட்டுள்ள நலசரிதத்தை பக்தி பூர்வமாக பார்த்த பிறகு கோவிலுக்குள் நுழைந்து வலம் வந்து சுவர்ண கணபதியை முதலில் வழிபட்டு அதன் பிறகு சுப்பிரமணிய சன்னதியை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரருக்கு அர்ச்சனை பூஜைகளை செய்து பிறகு தியாகவிடங்கர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். இங்குள்ள தியாகவிடங்கரையும் மரகத லிங்கத்தையும் வழிபட வேண்டும். பிறகு 2வது முறை வலம் வந்து அம்மன் சன்னதியை அடைந்து அர்ச்சனை பூஜைகளை முடித்துக் கொண்டு கடைசியாக சனி பகவான் சன்னதிக்கு வந்து வழிபடுதல் வேண்டும். அவரவர்களுடைய வசதிக்கும் சக்திக்கும் ஏற்றபடி சனி பகவானுக்கு அர்ச்சனை, தீபாராதனை, அபிஷேகம், ஜபம், ஹோமம், தர்ப்பணம், தானம் முதலியவற்றை செய்யலாம். காலை மாலை என 2 வேளைகளிலும் சனி பகவானை நவப்பிரதட்சணம் செய்வது நல்ல பயன் தரும். சனி தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் குறிப்பாக சனிக்கிழமை வந்து நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் தேய்த்து நீராடி சனி பகவானை வழிபட அத்தோஷத்தில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என்பது ஐதீகம். ஜன்ம சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி, மத்திய சனி, ஆத்திய சனி, ஏழரை சனி என சனி பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. இங்கு எப்பொழுதுமே சனி பகவானை தரிசிக்க கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் சனி பெயர்ச்சி காலங்களில் சொல்லவே வேண்டாம், மக்கள் கூட்டம் அலைமோதும். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநில மக்களும் இங்கு சனீஸ்வரரை தரிசிக்க வருகை புரிகின்றனர். அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு ஈடாக கன்னட மக்கள் இங்கு அதிக அளவில் வருகை புரிகின்றனர். சனீஸ்வரனுக்கு உரியவை சிலவற்றை கூடுதல் தகவலாக இனி அறிந்து கொள்ளலாம். சனி பகவான் 4 கரங்களை கொண்டவர். இவரது நிறம் கருப்பு. இவரது ஆடையின் நிறமும் கருமையே. இவரது வாகனம் காகம். சனீஸ்வரருக்கு உரிய ராசியாக மகரம் மற்றும் கும்பம் உள்ளது. ஜாதகத்தில் ஆயுள் காரகனாக இவர் விளங்குகிறார். சனி பகவானுக்குரிய நாள் சனிக்கிழமை. இவருக்கான திசை மேற்கு. அதிதேவதை யமன். இவருக்குரிய தானியம் எள். இவருக்கு பிடித்த மலர் கருங்குவளை. இவருக்குரிய ரத்தினம் நீலமணி. நிவேதனம் எள்ளுப்பொடி சாதம். சமித்து வன்னி. உலோகம் இரும்பு. சனி பகவானின் மற்ற பெயர்கள் வருமாறு: மந்தன், காரி, கரியோன், முடவன், அந்தன், நீலன், கதிர்மகன், கீழ்மகன், பங்கு, மேற்கோள், சௌரி, முதுமகன், சந்தில், சாவகன் என்று சேந்தன் திவாகரம் செப்புகிறது. திருநள்ளாறு திருத்தலமானது காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இங்கு மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் போன்றவை வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. தமிழ் மாதமான புரட்டாசி பௌர்ணமி இரவில் மரகத லிங்கத்திற்கு இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. வைகாசி மாதம் 18 நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவை தவிர சனிப்பெயர்ச்சி விழா இங்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாவாகும். சனிப்பெயர்ச்சி அன்று இங்கு சனி பகவானுக்கு விசேஷமான பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யப்படுகிறது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சி நாளில் சனீஸ்வரரையும் தர்பாரண்யேஸ்வரரையும் வழிபட லட்சக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை புரிகிறார்கள். மேலும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் சனீஸ்வரரை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர். திருநள்ளாறு திருத்தலமானது புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ளது. காரைக்காலுக்கு மேற்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்தில் இருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலமானது அமைந்துள்ளது. இப்பதிவின் வாயிலாக திருநள்ளாறு திருத்தலம் குறித்த அரிய பல தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம்.
திருநள்ளாற்றில் வீட்டிலிருந்து அருள் புரியக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அம்பிகை பிராணேஸ்வரி மற்றும் சனீஸ்வரரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.